வணக்கம். இன்னைக்கு நம்ம படையாண்ட மாவீரன் திரைப்படத்தை கண்டுகளித்து அன்பு தம்பி நிர்மல் சல்ராஜ் ப்ரொடியூசர் பண்ண வாழ்த்துவோம். இந்த இளம் வயசுல இவ்வளவு ஒரு துணிச்சல் மிக்க சமுதாயத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற துளி பயம் இல்லாமல் படம் எடுத்த அவருக்கு பின்ன நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். படத்தில அடிக்க கொண்டே போலாம். தொடங்கிய முதல் முடியும் வரை முழு சீட்டுக்கு கொண்டு போய்விட்டார் கௌதமன் அவர்கள். அவருடைய சந்தனக்காடுக்கு அப்புறம் ஒரு மிகமான பிரமாண்டத்தை கொடுத்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, அவரே இயக்கியிருக்கிறாரு. சக கலைஞர்கள் அனைவருமே தங்களால் தன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்துல பார்த்தா இப்படிலாம் நடிக்க முடியுமாங்கிற அளவுக்கு சின்ன குழந்தைய கூட அழுவக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் எவ்வளவு ஒரு சாத்தியமா அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய உழைப்பு இதுல நல்லா தெரிகிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு படமாக கௌதம் அவர்கள் இயக்கியிருக்கின்றார். படத்தின் பேர் மாவீரர் படையாண்டு வந்தார். குரு அவர்கள் வாழ்க்கையில அந்த பகுதி மக்கள் இடத்துல ஜாதி மதம் தாண்டி எல்லாரோட ஒற்றுமையில முக்கியமாக பட்டியலத்தரை சுமந்திருக்கிறாங்க இந்த படத்துல. இப்படி ஒரு சுகமா ஒரு சமூக படம் எடுத்து அதுல ஒரு சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தியிருக்கும் கௌதமன் அவர்களை வாழ்த்துவதில் துளி கூட நமக்கு அச்சமோ தயக்கமோ இருக்காது. இந்த படத்துல ஒளிப்பது மிக பிரமாதம். கேமரா சண்டை பயிற்சி மறுபடியும் ஒரு நாங்கள் கேப்டனே நினைவுபடுத்துற மாதிரி இந்த விஜயகாந்த் சார் மாதிரியே சில அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்லாம் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கணுமோன்னு இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு ஃபைட்டை வெளிப்படுத்தியிருந்தாங்க. வசனம் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வேணா நாடு ஆள்றதுக்கு எங்க வேணாலும் இடம் இருக்கலாம், ஆனா எங்க மக்கள் சுரண்டி சாப்பிடுவதாங்கிற வசனங்கள் இந்த மறுபடியும் அந்த பழைய நினைவுகள் காலேஜில் நம்ம லேகத்தில் ஏற்படுத்து போல மிக பிரமாண்டமா கதாசிரியர் கதை வசனத்தை கொண்டு போயிருந்தாரு. இசை சொல்ல வேண்டியதில்லை. நம்மள நடிப்பு ஒரு புறம்னா அந்த இசை நம்மள இன்னொரு புறம் சுமந்து கொண்டு போனுச்சு படத்துல. ஆனா மிக பிரமாண்டமா ஒரு வரலாறு படத்தை எடுத்து சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனை அனைத்து சமூகத்தையும் தமிழர்களையும் ஒருங்கிணைத்த கௌதமனை பாராட்ட கடமைப்பட்டுவோம். அதுவும் தன் மகனை அவர் நடிக்க வைத்திருக்கின்றார். ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் அந்த குழந்தையோட நம்ம பார்த்தோம். தவில் கௌதம் சாருடைய பையன் நடிப்பு அவ்வளவு அம்சமா இருந்தது. நம்ம வில்லனாவே பார்த்து போன மன்சலிகன் சார ஒரு குணசித்திர நடிகராக இதுல காட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையுமே செதுக்கி இருக்கிறாரு கதாபாத்திரத்துல. காட்சி அமைப்பு உடனே போகுது. ஒரு காட்சிக்கு அவர் டைமே எடுத்துக்கல. அடுத்தடுத்து என்னங்கிறது ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு கட்டம் கூட இல்லாம படத்தை வைப்பது மிக 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 கௌதமனுடைய சாமர்த்தியத்தையும் அவர் அனுபவத்தையும் காட்டுகிறது. வாழ்ந்திருக்கின்றார். விஜயகாந்த் கேப்டன் அவர்களே நினைவுபடுத்துவது போல இருந்தது. அவர் காட்சியில் வரும்போதெல்லாம் ஒரு மாவீரன் வாழ்ந்த உண்மை கதையை ஒரு திரைப்படத்துக்குள்ள சுருக்க முடியாதுதான். ஆனால் இருந்தாலும் அவர் முடிந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் ஒரு பக்கம் வியாபாரநிதியா மகிழ்ச்சி படுத்தி ஆகணும் படத்தை, இன்னொரு பக்கம் கதையும் சொல்லி ஆகணும், இன்னொரு பக்கம் சமூகத்தையும் அவர் சமாளிச்சு ஆகணும். எந்த பிரச்சனையும் அழகாக கையாண்டு நேர்த்தியாக பண்ணியிருக்கின்றார். வாழ்த்துகள் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துகள்.